ஹாய் தோழர்களே தோழிகளே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு நாம் மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஐயா, விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகளை துன்புறுத்துன்னு சொல்றாங்க, கஷ்டப்படுத்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதாங்க. ஏழைக்கு கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கோம். அது கொண்டாதனால என்ன கஷ்டம் வரும்? கடன் வாங்குற மாதிரி. கடன் தான் வாங்குறோம். கடன் வாங்கி தான் கடன் வாங்கிதான். ஏன் கடன் வாங்கி செய்யறீங்க? ஏழையா இருக்கிறவங்க எதுக்கு கடன் வாங்கியும் விழாவை கொண்டாடுறீங்க? ஏழையா இருக்கிறவங்க கடன் வாங்கி விழா கொண்டாடுறோம்னு சொன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும்னா அது பண்ணி தான் ஆகணும். இப்ப கல்யாணம் இது மாதிரி கல்யாணம் காட்சிக்கு எல்லாத்துக்குமே கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம். கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப விழாவும் பண்டிகையும் வாழ்க்கையிலே இல்லைன்னா உங்களோட நிலைமை கொஞ்சம் மாறுமா? மாறும். அதனாலதான் கொஞ்சம் கஷ்டம் வருதுன்னு. அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் மாறும். ஏழை கஷ்டப்பட்டுன்னா இன்னைக்கு பாரு குழு பணம் எடுத்துக்கிட்டு அதுதான் ரொம்ப பாடுபடுது. இப்ப ஏழைக்கு என்ன சொல்லுமா, செம்பாரிக்க குழு படுது. குழு எதுனால வருது? விழாக்கள் பண்டிகை மாதிரி வருதுனால. இது என்ன விதமா பண்ணுது? குழு எடுக்குதா? குழு எடுத்து அது என்ன பண்ணுது? பாவம் ஏழை அதை கட்டுது. மீண்டும் அதால வர முடியல. இப்ப விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடுறது கஷ்டம் தான். கஷ்டம் தான். ஏழைக்கு கஷ்டம், பணக்காரங்களுக்கு ஈஸி. ஏழைக்கு ரொம்ப கஷ்டம். 50 ரூபா மீன் கூட வாங்கி திங்க முடியல, அந்த அளவு கஷ்டத்துக்கு. கண்டிப்பா. விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகளை கஷ்டப்படுத்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது உண்மைதாங்க. இதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா மக்கள்? கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா? பண விஷயம் தான். பணம் தான். ஒரு சில பேர் இருக்கும், ஒரு சில பேர் இருக்காது. இருக்கிறவங்க நல்லா கொண்டாடுவாங்க, இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டமா கொண்டாடுவாங்க. விழாக்களும் பண்டிகைகளும் கஷ்டப்படுத்துன்னு சொல்றாங்க. கஷ்டப்படுத்தினா ஏழைகளுக்கு வருமானம் கிடையாது. வருமானம் இல்ல. அது வர்றதுனால என்ன நடக்கும்? அது வர்றதுனால ஒண்ணும் இல்ல. அது வர்றதுனால மக்களுக்கு தான் கஷ்டம் வருது. அதை ஏன்னு சொல்ல முடியுமா? கடன் கீர் வாங்குறதுனாலயா? கடன் வாங்கி தானே அப்புறம் பண்ணி ஆகணும். கடன் வாங்கி அவங்களோட வாழ்க்கையை ஒரு விழாவை நம்ம கொண்டாட வேண்டியதா இருக்கு. கடன் வாங்க செய்ய முடியாது. விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகளை துன்புறுத்தும், கஷ்டப்படுத்துன்னு சொல்றாங்க. அது உண்மையா? சந்தோஷப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். ஏன் கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் கஷ்டப்படுத்துனாக்கா வீட்டுல உள்ளவங்களும் குடிச்சிட்டு வெளில சண்டை போடுறது, இதனால வீட்டுல உள்ள கஷ்டம். சந்தோஷம் எல்லாம் இங்க வெளியூர்ல இருக்கவங்க என்ன ஒன்னா வீட்டுல சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுறது தான் சந்தோஷம். இப்ப ஏழைங்க வீட்டுல ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா, ஒரு விழா கொண்டாடுறாங்கன்னா, அவங்க கடன் வாங்கி தான் அந்த விஷயத்த செய்யறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனாலே அவங்க கஷ்டப்படுறாங்களே, அது சரியா இருக்குமான்னு கேட்கறோம். அது சரியா இருக்காது. நம்மளும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பல நாள் நிம்மதி கிடைக்கிற மாதிரி தானே. அது உண்மைதான். இப்ப விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகளுக்கும் துன்புறுத்தும். விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகளை துன்புறுத்தும், கஷ்டப்படுத்துன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டம் படுத்துவோம். ஏன் கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப அதுக்கு தகுந்த வருமானங்கள் எதுவும் இல்லாத இருக்கு. வருமானம் இல்லாம இருக்கு. இல்லாத இருக்கு. வருமான செயல்பாடு தொழில் இதெல்லாம் முடக்கமா இருக்கு. அதனால கஷ்டப்படுத்துது. இப்ப விழாவும் பண்டிகைகளும் வந்தா கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அந்த கடன் தான் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா, கஷ்டம். கடனை வாங்கி செய்யறதுனால கஷ்டம். அதனால கடன் விழாவை கொண்டாடிதான் ஆகணுங்கிறதுனால வாங்கிதான் ஆகணும். அது மாரி வர வறுமை இல்லாதவங்களுக்கு கஷ்டம் இல்ல, வறுமை உள்ளவங்களுக்கு கஷ்டம். விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள். இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாவே விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள் தான். ஏன்னா ஒரு விழா கொண்டாடணும்னா கடன் வாங்கி தான், இப்போ உள்ள ஏழை மக்கள் ஒரு கடன் வாங்கி தான் அந்த விழாவை கொண்டாடுறாங்க. அந்த கடன் வாங்குறதுனால அவங்களுக்கு பல துன்பங்கள் ஏற்படுது. நம்மளுடைய வருமானமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த விழாக்கள், இந்த பண்டிகைகள்லாம் நம்முடைய வருமானத்தை தாண்டி அதிகமாக கடன் வாங்கி அந்த விழாவை நம்ம கொண்டாட வேண்டியதாக இருக்குது. நம்முடைய வருமானத்துக்கு அது போதுமானதாக இருக்காது. நம்ம 10,000 சம்பாதிக்கிறோம்னா, ஆனால் நம்ம கடன்காரங்களாக ஒரு 40,000 அப்படி வச்சுருக்கோம். 10,000 ஒரு மாதத்துக்கு குடும்பத்தை வச்சு நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மாதம் 40,000 கட்டணும். இது எங்கேருந்து ஏழைகளுக்கு கிடைக்காது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த விழாக்களும் பண்டிகைகளும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இனிமேலும் நீங்கள் ஒரு விழாவோ ஒரு பண்டிகையை கொண்டாடினீங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொண்டாடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு விழாவும் ஒரு பண்டிகையும் கண்டிப்பாக ஏழைகளை துன்புறுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இனிமேலும் நீங்கள் விழாக்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து
பொறுமையாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கொண்டாட கற்றுக்கோங்க. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இன்னைக்கு கடன்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இந்த விழாவும் பண்டிகையும் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். விழாக்களும் பண்டிகைகளும் ஏழைகள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள். இனிமேலும் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக ஒரு விழாவோ ஒரு பண்டிகையோ கொண்டாடுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு விழாவும் ஒரு பண்டிகையும் கொண்டாடுவோம். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு அதிகமாக தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்க. உங்களை நாங்கள் கொண்டாட வேண்டாம்னு சொல்ல, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு விழாவோ ஒரு பண்டிகையோ கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.